ஃபஸ்ட்டு ஷாட்லேயே அவங்கள அவங்கள ஆடியன்ஸை இம்ப்ரெஸ் பண்ணிடணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா அது வந்து ஒன் ஷாட், சிங்கிள் ஷாட்டு, அப்படியே மேலேருந்து வந்து உள்ளே வீட்டுக்குள்ளே போகிறோம். வீட்டுக்குள்ளே புகுந்து பார்த்தா எல்லா ஜனாதிபதிகளும் ஃபோட்டோ இருக்கும். அப்படியே எல்லாம் காமிச்சிட்டு கரண்ட் ஜனாதிபதினு ஒரு ஃபோட்டோ இருக்கும். அப்போயே ஆடியன்ஸ் எப்படி இருப்போம், யாருன்னா அப்படியே வெளியே வந்து அப்படியே போவோம். ஜனாதிபதி என்ன பண்ணிட்டு இருக்கிறதா ஆகி போயிட்டு இருப்பார். ஸோ அது வந்து அது தியேட்ரிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணேன். அப்போ என் லுக்கு ஒரு மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போய் மானிட்டர் பார்த்தேன், ரீடேக் எடுத்தேன். எனக்கு வந்து எங்கே பார்த்தா லுக்கு மாறுது, நான் இப்படி பார்ப்பேன், கழுவும் போது இப்படி மேலே பார்ப்பேன். அது வந்து இங்கே பார்க்கும்போது அதனுடைய எஃபெக்ட் இப்படி இருக்கும், இப்படி மேலே பார்த்தேன்னா வேறு ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அந்த டேக்கு நான் மேலே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வந்தோடனே எங்கே பார்க்கணும் அப்படிங்கிறது, எங்கெல்லாம் நம்ம வந்து ஒரு சில ஷாட் இப்படி தான் வரணும் அப்படின்னு கொரியோகிராஃப் பண்ண ஆரம்பிக்கிறோமோ தட் இஸ் மோர் தியேட்ரிக்கல். கொரியோகிராஃபியை விட்டுட்டு டைரக்டருடைய இதில் விட்டுறலாம், அவர் எமோஷனலாக எங்கே போனாலும் பிடிச்சிக்குவார் அப்படின்னு போயிட்டோன்னா அது வந்து மோர் ரியலிஸ்டிக் உள்ள போகும்.